அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற இருக்கின்ற பொதுத் தேர்வு 10, 11, 12ஆம் ஆண்டு வகுப்புக்கான பொதுத் தேர்வு அது சார்ந்து எங்களுடைய அனைத்து நிலையிலும் இருக்கின்ற அலுவலர்களிடம் இங்கே நாங்கள் பல்வேறு அறிவுரைகள், அதேபோன்று நாம் இதை எப்படி நடத்திட வேண்டும், கடந்த முறை நடந்த பொழுது எப்படி நடந்தது, அது சார்ந்து ஏதாச்சும் விமர்சனம் வந்திருக்கிறதா, அது இந்த ஆண்டு வராத அளவிற்கு, உதாரணத்துக்கு இங்கே என்னுடைய இயக்குநர்கள்லாம் சொன்னது போல் ஒரு எரர் ஃப்ரீ எக்ஸாமினேஷன், எந்த விதத்திலும் தவறுகள் இல்லாமல், எந்த ஒரு இடத்திலும் அது போக்குவரத்து சார்ந்ததாக இருந்தாலும், மின்சாரம் சார்ந்ததாக இருந்தாலும், அல்லது பாதுகாப்பு சார்ந்ததாக இருந்தாலும், எந்த விதத்திலும் ஒரு விமர்சனம் வந்துவிடாத வண்ணம் அதை நடத்திட வேண்டும் என்று நாங்கள் இங்கே பேசியிருக்கிறோம். இப்போ நான் விடைபெற்ற பிறகு மீண்டும் இங்கே அமர்ந்து நம்முடைய உயர் அலுவலர்கள்லாம் உட்கார்ந்து பேச இருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு எக்ஸாமினேஷன்ஸுக்கான டைரக்டர் லதா மேடம் அவர்களும் சில அறிவுகளை சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே இது சார்ந்து இயக்குநராக இருந்தவர் அவருடைய அனுபவத்தையும் பகிர்ந்திருக்கிறார். ஆக அந்த விதத்தில் நான் ஏற்கனவே சொன்னது போல 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு என்று ஒட்டுமொத்தமாக 25,57,354 பேர்கள் தேர்வு எழுதுகிறார்கள் என்று சொல்லும் பொழுது அதில் மாணவிகளுடைய எண்ணிக்கை என்பது 12,93,434, மாணவர்களுடைய எண்ணிக்கை என்பது 12,14,379, தனித் தேர்வர்களுடைய எண்ணிக்கை 48,987, சிறைவாசி தேர்வுகள் 554 என்று ஏறத்தாழ 25,57,000 பேர் எழுதுகிறார்கள். இது சார்ந்து நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஹேண்ட்புக் நாங்கள் கொடுப்போம். அந்த ஹேண்ட்புக்கில் பார்த்திங்கன்னா எங்களுடைய அரசு அவர்களுக்கு ஒரு கஸ்டோடியன் பாயிண்ட் எப்படி இருக்க வேண்டும், ஒவ்வொரு தேர்வு நடக்கும் பொழுது அங்கே கொடுக்கப்படுகின்ற அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எத்தனை நாட்களுக்கு முன்பாக வரும், பிஃபோர் எக்ஸாமினேஷன் நடக்கும்பொழுது, ஆஃப்டர் எக்ஸாமினேஷன் எவாலுவேஷன் அப்படின்னு வரும்பொழுது அது எப்படி இருக்க வேண்டும் என்கிற விதத்தில் இன்றைக்கி எல்லாம் நாங்கள் பேசியிருக்கிறோம். இன்னும் இன் டீட்டெயிலாகவும் இன்றைக்கி விவாதிக்க போகிறாங்க. அந்தந்த மாவட்டம் சார்ந்திருக்கின்ற ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் என்ன இருக்குது, கடந்த ஆண்டு அது எப்படி நடந்தது என்பதெல்லாம் விவாதிக்க போகிறார்கள். நம்மை பொறுத்த வரைக்கும் இந்த பொது தேர்வு என்று வரும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு பொது தேர்தல் நடத்துவதற்கு சமமான ஒன்றாக பல லட்சம் மாணவர்களுடைய எதிர்காலம் சம்பந்தமானதாக இது இருக்கிறது என்பதற்காக இதில் கூடுதலாக ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலே பார்த்திங்கன்னா நாம் இந்த பொது தேர்வு என்று நடத்தும் பொழுது ஒரு பெருமை வாய்ந்த மாநிலமாக, தொடர்ந்து அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் பெருமை வாய்ந்த மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு இருக்கின்றது. ஏன்னா நம்முடைய அலுவலர்கள் அந்த அளவுக்கு அது உன்னிப்பாக கவனத்துடன் அதை கையாளுகிறார்கள். அந்த அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர்கள் அவர்கள். ஆக தேர்வு எழுதும் பொழுது மாணவ செல்வங்கள் வகுப்புக்கு வரும்பொழுது எந்த ஒரு பதற்றமும் ஒரு பயமும் இல்லாமல் ஒரு மகிழ்ச்சியோடு நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதுதான் கேள்வியாக கேட்கப்படும், அதுதான் நீங்கள் எழுத போகிறீங்க. எந்த பள்ளிக்கூடத்தில் எந்த கிளாஸ் ரூமில் உட்காந்து படிச்சிங்களோ அதே வகுப்பறையில் அதே நண்பர்களோட உட்காந்து தான் நீங்கள் தேர்வும் எழுத போகிறீங்க. ஏற்கனவே ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் அங்கங்கே ஆரம்பிச்சிருச்சு. அது முடிந்த கையோடு மார்ச் 3ஆம் தேதியிலிருந்து பொதுத் தேர்வு ஆரம்பிக்கும் பொழுது மாணவ செல்வங்கள் முழுமையாக உங்களுடைய படிப்பில் நீங்கள் கவனம் செலுத்துங்க. எக்ஸாமுக்கு முதல் நாள் விடிய சாப்பிடாமல் உட்காந்து படித்து உடம்பை கெடுத்துக்காதீங்க. இப்போவே நல்லா பிளான் பண்ணி, ஏன்னா அந்த பயத்தை போக்குங்கிறதுக்காக தான் 3 ரிவிஷன் எக்ஸாம்னு நாங்கள் உங்களுக்கு நடத்திக்கிட்டு இருக்கோம் நாங்கள். அதனால் எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் இப்போயே உட்காந்து கேட்டு அதை தெளிவு செய்து கொண்டு நீங்கள் உங்களுடைய பொதுத் தேர்வில் நீங்கள் முழுமையாக நீங்கள் வெற்றியடைய வேண்டும் என்கின்ற என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். புதிதாக மாவட்டங்கள் பிரிச்சாங்க சார், செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சி, தென்காசி மாவட்டங்கள் பிரிச்சிருக்காங்க. அதில் தேர்வுத்துறைக்கு இந்த ஏடி போஸ்ட் வேக்கண்டாக இருக்குது. அப்புறம் அதுக்கு அலுவலகம் திறக்கல. இப்போ அதுக்கு ஏற்பாடுகள் ஏதாவது செய்யணும். இல்லை, இப்போ நம்ம தேர்வுன்னு வரும்பொழுது இப்போ நமக்கு அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் நம்ம தயார் நிலையில் தான் இருக்கின்றோம். இப்போ நீங்கள் போஸ்ட் கிரியேட் பண்ணுறது ஒரு பக்கம் இருக்குன்னு சொன்னாலும் அந்த போஸ்ட் கிரியேட் பண்ணாத விதத்துலையும் நாங்கள் அதுக்கு தகுந்தாப்புல எக்ஸ்ட்ரா அதிகாரிகள் போட்டு தான் பண்ணுவோம். ஏன்னா இன்சார்ஜ் இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி போஸ்ட் வர்றது வரைக்கும் இந்த இன்சார்ஜ் இவங்க அங்கே வேலை பார்க்க போகிறார்கள். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி புது மாவட்டத்தில் இதெல்லாம் முடிந்ததுக்கு பிறகு இந்த தேர்வு எந்த ஒரு தடையும் இல்லாமல் இதை முதல்ல நடத்தி முடித்ததுக்கு பிறகு நீங்கள் சொல்வது மாதிரி அந்தந்த மாவட்டங்கள் புதிதாக தொடங்கப்பட்ட மாவட்டங்கள் தேவையானதை கண்டிப்பாக நாங்கள் போடுவோம்.
இல்லை நான் தான் சொன்னேன்னா அந்த ரிப்போர்ட்டை பற்றி அவர் பேசும்பொழுது நான் ஏற்கனவே ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு, நீங்கள் சமீபத்தில் பார்த்துருப்பீங்க. முன்னாள் கல்வி அமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசன் நான் பேசியிருந்தேன். நான் என்னன்னே இந்த 2 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ரிப்போர்ட் அவங்க கொடுத்துட்டே இருக்கிறான். தம்பி இது காலங்காலமாக இது உங்களோட வேலையே இதுதான், சொல்லப்போனால் நம்மளை காட்டிலும் பீகார் மாநிலம் தான் சிறப்பாக செயல்படுது என்று சொல்லுவார்கள். ஆனால் நடைமுறையில் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்டார் அவர். அந்த மாதிரி அந்த கொடுக்கக்கூடிய தரவுகள் அவங்க இஷ்டத்துக்கு நீங்கள் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் தான் எங்களுடைய ஸ்டேட் பிளானிங் கமிஷனை பொறுத்த வரைக்கும் யாரோ நம்மளை சோதித்து பார்ப்பதை காட்டிலும் நாம் ஏன் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பண்ண வேண்டும். அது இப்போ இருக்கிற 10 லட்சம் பிள்ளைங்களும் நம்ம பண்ணி பார்த்துருவோம். நம்மளுடைய ஆசிரியர் பெருமக்கள் அவருடைய கற்றல் திறன் எப்படி இருக்குது என்பது அந்த ரிசல்ட்டை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்வி சிறந்த தமிழ்நாடு என்பதே அந்த ரிப்போர்ட் வரும்போது ஸ்டேட் பிளானிங் கமிஷன் அதை நீங்கள் ரிலீஸ் பண்ணும் பொழுது நீங்கள் கம்பேர் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். போக்சோ சம்மந்தமாகவும் இன்றைக்கி கூட்டத்தில் முக்கியமாக பொதுத் தேர்வு சம்மந்தமாக எந்த அளவுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் இதில் ஆலோசனை செய்தோமோ அதே மாதிரி போக்சோ சம்மந்தமாக இப்போ இந்த மாணவர் மனசு பெட்டியின் மூலமாகவும் இன்றைக்கி இந்த 14417 நம்பர் மூலமாகவும் அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு எனக்கு யாரும் ஒரு பயம் இல்லாமல் அச்ச உணர்வு இல்லாமல் தொடர்ந்து நாங்கள் எங்கெங்கெல்லாம் தவறு நடக்க துணிஞ்சு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் ஆஃபீஸர்ஸாக நாம் அந்தந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற ஒரு தலைமை ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கின்ற பிஓ டிஓ சிஓ லெவலில் ஒரு புகார் வருது அப்படின்னு சொன்னால் நாம் எப்படி ஆக்ட் பண்ணணும், இமீடியட்டாக நம்ம என்ன செய்யணும், அதுக்கான டிசிப்ளினரி குழு நம்ம என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறோம், துறை ரீதியாக நம்ம என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறோம். அதன் பிறகு அது போக்சோ சட்டம் அது காவல்துறை பக்கம் போனாங்க, அவங்க அது கஸ்டோடியில் எடுத்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க. இது ஒரு புறம் இருக்குதுன்னு நம்ம சைட்லேருந்து எந்த ஒரு காலதாமதம் இல்லாமல் அதை செய்ய வேண்டும். குறிப்பாக மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இப்போ எங்களையும் அழைத்து என்ன சொல்லியிருக்காங்க, இதற்கான ஒரு வரைவு இமிடியேட்டாக ஒரு எஸ்ஓபி ரெடி பண்ணுங்க. நீங்கள் இது சார்ந்து இமிடியேட்டாக நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க ஒரு சார்ந்து கொடுங்கன்னு இருக்காங்க. வித்தின் 3 to 4 டேஸில் அது வந்ததுக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக எல்லா சிஓஸ்க்கும் அது நாங்கள் அது சொன்னதுக்கு பிறகு சர்க்குலராக அமைத்ததுக்கு பிறகு இனி இது மாதிரியான புகார்கள் வராத வண்ணம் நம்ம எப்படி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அதாவது நாம் ஒரு தவறு நடக்குது, தவறுக்கான ஆக்ஷன் எடுக்கிறது ஒரு பரம் இருந்தது என்று சொன்னால் அது வராமல் இருப்பதுக்கு எப்படிப்பட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று இன்றைக்கி அது ஒரு ப்ரோக்ராம் இன்றைக்கி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். கல்வியாண்டு ஜூன் மாதம் கல்வியாண்டு வரும்போது எப்படி 1 வீக்குக்கு நிறைய அந்த என்ஜிஓஸ் மூலமாகவும் காவல்துறை நண்பர்கள் மூலமாகவும் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் மூலம் நம்ம தொடர்ந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோமோ, கூடுதலாக இது சார்ந்தும் எப்படி அதை நம்ம தெரிவுபடுத்த போகிறோம் என்கின்ற விதத்தில் ஒரு ப்ரோக்ராம் நாங்கள் செய்ய போகிறோம். நாங்கள் அது ஒரு மாஸ் அவேர்னஸாக அது கண்டிப்பாக நான் கொண்டு வரோம். ஏற்கனவே இது வரைக்கும் நிலுவையில் நம்முடைய இதில் பார்த்தீங்கன்னா நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி ஒரு 238 கேசஸ் இருக்குது. அந்த 238 கேஸில் கிட்டத்தட்ட ஒரு 11 பேர் குற்றம் இல்லை என்று நிரூபிக்கப்பட்டு அவர்கள் மீண்டும் பணியில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் இறந்தே போயிட்டாங்க, ஜுடிஷியல் கஸ்டடியில் தனியாக இருக்கிறார்கள். இந்த மார்ச் மாதம் 10ஆம் தேதி போல் ஒரு 56 பேருக்கு ஃபைனல் ஆர்டர்ஸே வரப்போகுது. இது இல்லாமல் ஒரு 50க்கும் மேற்பட்டவர்களுக்கு ஸ்க்ரூட்னி ப்ராசஸ் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ எதுவுமே நிற்கலை. என்னென்ன புகார்கள் வருது அது சார்ந்து தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் எந்த பள்ளிக்கூடமாக இருந்தாலும் அதற்கான ஆக்ஷன் நம்ம இறங்கிட்டோம். அதனால் யாரும் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கான அந்த பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. தவறு என்று வரும்பொழுது அது எப்படிப்பட்ட தவறாக இருந்தாலும் இமிடியேட்டாக அதுக்கான ஆக்ஷன் எடுக்க வேண்டும் என்ற விதத்தில் நான் செய்து கொண்டிருக்கிறேன். இல்லை இது ஒரு 3 to 4 டேஸ் உங்கள் எஸ்ஓபி வரும்போது நான் எடுத்து சொல்கிறேன் என்ன பண்ண போகிறேன்.